நன்மை உண்டாகட்டும். தேவன் சாமி இந்த மேலில் கூட உங்களுடைய வார்த்தைகளை வழியான தேவன் கொடுத்தேன். நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். கூறி வந்த உங்களை தேவன் விதமாக ஆசீர்வதிப்பார்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக்கமும் நம்மளோடு கூட எப்பவுமே இருக்கும். அதனால் நாம் நன்றியோடு இருந்தால் உண்மையில் இருந்தால் அவருக்கு பயந்து இருக்கிறதுனா நம்ம இருக்க முடியும். வேதத்துக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே என்று வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்தது. நான் அறியாதிருக்க தீர்மானித்தேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் பவுல். ஒரு வாழ்க்கையில ஒரு தீர்மானம், நாம கூட ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில தேவனுக்காக நான் எப்பவுமே ஜபம் பண்ணத்துக்கு தேவனத்தில் நான் கேட்பேன். பைபிள் படிக்கிறதுக்கு நான் தேவனத்தில் என்ன பண்ணுவேன்? உற்சாகமாக இருப்பேன், தேடுவேன். வேதத்தை தேடுறது ரொம்ப பெரிய தாவீது சொல்றாரு. அப்புறம் தாவீதை பார்த்து தேவன் சொல்ற ஒரு காரியம், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றாரு. அப்போ தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றங்களா இருக்கும்படி தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அழைச்சிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்னா அவருடைய வார்த்தையினால நம்ம நிரப்பியிருக்கிறார். இது இல்லைன்னா நம்ம அவரை தெரிஞ்சிக்க முடியாது. உலகத்துல நமக்கு எத்தனோ போதர்கள், நமக்கு போதனை உண்டு. ஆனா அந்த போதனைலாம் விசேஷமானது தேவ வார்த்தை தான். இந்த தேவ வார்த்தை இது மனுஷனால எழுதப்பட்டதா இருந்தாலும் ஆனா தேவ ஆவியினால எழுதப்பட்டதா இருக்குது என்று 1 பேதுல நமக்கு 2ஆம் அதிகாரத்தை கடைசி வசனத்துல நமக்கு சொல்லப்படுது. அப்ப பார்க்கும்போது இதுல 1 கொரிந்தியர்ல இப்போ வாசிச்சோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அல்லாமலும் நான் பலவீனத்தோடு பயத்தோடு மிகுந்த நடுக்கத்தோடு உங்களிடத்திலே இருந்தேன். பாருங்க, பவுலுக்கு கூட பயம் வந்துக்குது. அன்னைக்கு பார்த்தோம்னா பயம் வந்துக்குது, நடுக்கம் வந்துக்குது. அதே நேரத்தில் உங்களிடத்துல இருக்கிற அப்படின்ற அதுக்கு முன்னும் வசந்து பார்க்கும்போது அவர் எல்லாமே வேற எந்த சிலுவையில் அடிச்ச இயேசு தவறுனா மகிமை பார்த்த வேற எதையும் எனக்கு பெருசா தெரியல அப்படின்றார். அப்போ பார்க்கும்போது எந்த சூழ்நிலை கூட அவர் ஒரு நிர்ணயத்தை, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு சில நேரத்துல தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனா எடுத்து ஒரு சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா பேக் ஆகிறோம், பின் வாங்குறோம். அதே நேரத்துல ஒரு சிலது விலகி போறோம். ஆனா போகும்போது கூட தேவனுடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது இல்ல. ஒண்ணு பைபிள் மூலியமா எச்சரிக்குது, ஒண்ணு தேவ ஊழிகார் மூலியமா எச்சரிக்குது, இல்ல வசந்த மூலியமா நம்ம என்ன பண்ணா படிக்கும்போது நம்ம உணர்த்தது. அதை உணர்த்துறது மட்டும் இல்ல, இதயத்தோடு கூட பேசுறது மட்டும் இல்ல. அதுல கடைசி வசனத்தை வாசனை பாருங்க. அதுல 2 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவர் சிந்தை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. பாருங்க, அவரு சிந்தையை எப்படி இருக்குதுன்னா, இந்த பூமியில அவர் ராஜ்யம் வரணும்னு தான் அவருடைய சிந்தை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வறுமைகள் எல்லாம் மாறணும்னு தான் அவருடைய ஆசை. அவர் வந்தது கூட அவர் சாதித்தது அவர் ராஜ்யத்தை என்ன பண்ணாருன்னா, அவர் ராஜ்யத்தை நிமித்தம் தான் அவர் பிரசாபம் பண்ணுறாரு. யோவான் சாணன் முன்ன வராருந்தோ வரும்போது 30 வயசு அவருக்கு இருக்கிறது. இருக்கும்போது கூட யோவான் சாணன் ஊழியம் பண்ணிக்கிறாரு. அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஊழியத்தை அவர் பண்ற வரைக்கும் இவரு அவர் சிறைக்கு போவதுக்கு முன்னே என்ன பண்றாருன்னா, சிறைக்கு போன பிறகுதான் இவர் ராஜ்யத்தை தொடங்குறாரு. அவருடைய வார்த்தையை என்ன பண்றாருன்னா, இயேசு 30 வயசுல அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வார்த்தைகளை தொடங்குறார் என்ற வேதத்துல நமக்கு சொல்லப்படுகிறதான காரியம் பார்க்கணும். மத்தியில 2ஆம் அதிகாரத்துல அந்த 30ஆம் வசனத்துல என்ன 30, 33 என்ன வருகணும். அப்ப பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு ராஜ்யத்துக்காக இவர் இது ஆத்திரப்படல. என்ன ஆத்திரப்படலன்னா,
நாம் கூட ஒரு சில நேரத்துல தேவனோட ராஜ்யத்துக்காக என்ன பண்றோம்னா நான் வெயிட் பண்றோம். நம்ம கூட என்ன பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ நாள் கத்துன்னு வரோம், ஒவ்வொன்னு கத்துக்கிறோம். அப்போ இந்த கத்துக்கிறதான சுபாவத்துல அவர் மனசை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் மனசு எப்படியாப்பட்ட மனசு, எப்படியாப்பட்டவர் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் தேவன் விரும்புகிறார். அவரு என்ன என்று நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா அவரு தேவன் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு, நம்மை சிருஷ்டி பண்ணினார் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, அவரு எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் மூலியமா தான் உண்டானது என்று புரிஞ்சுக்கிறோம். இல்லாட்டி எதுவுமே உண்டாகலன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல 1 கொரிந்தியர் 5ஆம் வசனம் 4ஆவது வசனம் பாருங்க. அதுல பாருங்க 4ஆவது வசனம், உங்கள் விசுவாசம் பாருங்க, உங்க விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல. பாருங்க, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சியும் என் பிரசங்கமும் மனுஷனுடைய ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிரம். நயவசனம் ஒரு சிலர் பார்த்தோம்னா நய வசனத்தை கூட நயவசனமா போதிப்பாங்கன்னு அதனாலதான் சொல்றாரு. அப்புறம் ஆவியினாலும் பலத்தினாலும் பாருங்க உறுதிப்பட்டதா இருந்துதான். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா அது ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்ட அவர் உறுதியா இருக்கிறதுனால்தான் என்ன பண்றாரு, அது அவர் கையில கொடுக்கப்பட்டது. இந்த வேதமே மனுஷன் கையில தான் கொடுக்கப்பட்டது. இதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கூட இந்த ராஜ்யத்துக்காக நாம் நம்ப செய்ய வேண்டியது. அவர் தலையா இருக்கிறார், நாம எல்லாம் அவருடைய அவைங்களா இருக்கிறோம். எதுக்கு அவைங்களா இருக்குன்னா அவருடைய வேலை. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அவர் நேரா கூட செய்ய முடியும். அவரால் முடியாத ஒண்ணும் இல்லை, மனுஷனால் கூடாதுதான். ஆனா தேவனால் என்ன ஆகும், எல்லாம் கூடும். அவரால் கூடும். அவர் சொன்னாவே எல்லாம் ஆச்சு. ஆனாலும் கூட அவர் மூலியமா மகிமை பண்ணணும்னு ஆசைப்படுறார். நீங்க எது செய்தாலும் அவர் நாமத்துக்கு மகிமையா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்க்கும்போது 5ஆவது வசனத்தை வாசிங்க. 5 வசனத்துல 6, என் பிரசங்கமும் பாருங்க, மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனமா ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. அந்த உறுதி அவருக்குள்ள இருந்தது. அப்புறம் அப்படி இருந்தோம் தேறினவர்களுக்குள்ள ஞானத்தை பேசலாம். இங்க இப்போ நம்ம பேசுறது, நம்ம எல்லாம் தேறி இருக்கிறோம். எதில தேறி இருக்குன்னா வேதத்துல நம்ம தேறி இருக்கோம். ஏன்னா வேதத்தை இப்ப நம்ம கொஞ்ச நாள் முன்ன நம்ம பார்த்தோம். எங்கதான் ஒரு குழந்தை ஒரு குழப்பமா ஒரு கஷ்டமா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டுமா அதுக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம். அந்த சந்தோஷம் சமாதானம் அவர் வசனத்துல தான் நமக்கு நிம்மதியே இருக்குது. அது இந்த உலகத்துல கொடுக்க முடியாதது. அது ஐஸ்வர்யம் உள்ளது, அதுதான் ஆசீர்வாதம் உள்ளது. அந்த வார்த்தை கண்டுபிடிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்றது. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். எது கண்டுபிடிக்கிறோம்னா தஸ்னோர் பட்டணத்தார் மனவாஞ்சியோடு ஒரு வசனத்தை என்ன பண்ணாங்களாம், எங்க என்ன இருக்குதோன்று தேடினாங்க. அப்போ உங்களுக்கு தேடத்துக்கு இந்த கிருபை கொடுத்ததே அவரு தான். அப்போ பார்த்தோம்னா அவரை கீழே வசனத்தை வாசிங்க. இந்த பிரபஞ்சத்தில் ஞானத்தை, இந்த உலகத்திலுடைய பிரபஞ்சத்துடைய ஞானத்தினால் அவரை கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, அழிந்து போகிறதான இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய பாருங்க ஞானத்தும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துடைய ஞானமே இல்ல, இந்த உடைய ராஜாக்களுடைய இந்த பிரபுக்களுடைய ஞானமும் இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக பாருங்க ஏற்படுத்தினார். பாத்தீங்களா, அவரே மகிமைக்காக நம்ம எல்லாரும் என்ன பண்ண, பவுலை கூட ஏற்படுத்தியிருக்கிறார், பேதுருவை ஏற்படுத்தியிருக்கிறார், யோவானையோ ஏற்படுத்தியிருக்கிறார். அதுக்கு முன்னே அவர் முன்கூட்டியே அவர் பிறந்ததே அவருடைய வேத வசனம் நிறைவேற்றக்காகவே இல்லைங்களா. அவர் எங்க பொறுக்கணும், எப்படி இருக்கணும், நான் ஒரு வேலை யோசனை பண்ணலாம். பலாங்க தாய்க்கு பலாங்க தகப்பன் பொறுப்புன்னு நீங்க எல்லாம் யோசனை பண்ணீங்களா? இல்ல. பலாங்க வீட்டுல இப்படிதான் பிறந்துக்கணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணிக்கிறது? பிதாவாக தேவன் நம்மளை முடிவு பண்ணி நம்ம என்ன பண்ணி இருக்கிறார், எங்க பிறக்கணும் எங்க இருக்கணும்னு
அவர் ஒரே ரத்தத்தினால் கழுவி நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், ஒன்று சேர்த்து அவருடைய சமூகத்துல நிக்க வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிபதிகளுக்கும் தெரியாது, ஞானிகளுக்கும் தெரியாது. அதுக்குதான் ஞானிகளுக்கு மறைத்து கல்விமானுக்கு என்ன பாருங்க, ஞானிகளுக்கும் கல்விமானுக்கு மறைத்து பாலகரா இருக்கிற உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் நீங்க சிறு பிள்ளைகளா இருந்தா, இன்னும் பால் குடிக்கிறீங்களா இருந்தா, பலமான ஆகாரத்தை எப்படி நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு நமக்கு வேதம் போதிக்குது. அப்போ நம்ம பலமான ஆகாரத்தை சாப்பிடணும்னா இதை நம்ம என்ன பண்ணணும், அதிக 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 ருசித்து பார்க்கணும், தேடணும். அப்போ தேடும் போது நீங்க எப்பதான் பைபிளுடைய ஹிஸ்டரி இப்போ நம்ம அப்பப்போ நம்ம படிக்கிறோம். ஆனா ஒரு ஹிஸ்டரியா படிக்கும் போது தெரியாதுங்க, எதுக்கு நம்ம சர்ச்சுக்கே வரோம்னா சத்தியத்தை என்ன பண்றோம், ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேச்சுடைய திறமை கொடுத்திருக்கிறார். பவுலுக்கு அதிகமா கொடுத்தனால அதனால அவர் சொல்றாருங்க, நான் பெரியவனா இல்ல, ஒரு கிருபை என்னை ரசித்தது என்றார். இது என்னால் முடிந்தது அல்ல, தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உனக்கு கொடுத்த பொறுப்புல நீ என்ன பண்ணணும்னா நீ செய்யணும், நானும் செய்யணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அந்த ராஜாக்களுக்கும் கல்விமானவுக்கும் மாதிரி எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, உன்னோட படிச்சீங்க, என்னோட படிச்சீங்க, ஆனாலும் கூட ஆங்கில தேவன் தெரிஞ்சுக்கல. உன்னை முன்குறித்திருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார். எதுக்காக? அவர் திட்டம், அவருக்கு சித்தத்தை அறியணும். அவர் சித்தத்தை அறியுறது, அதுதான் நம்ம கடைசி வசனத்தை பார்த்தோம். அவர் மனுஷை நம்ம புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். அவர் தாவீது அவர் மனுஷை புரிஞ்சுக்கிறாரு, அவருக்கு இதயத்துக்கு ஏற்ற ஒரு பாவம் மட்டும் தான் பண்ணாருங்க. நம்ம கூட பாவத்துல ஒரு சில நேரத்துல நம்ம கூட தவறி இருக்கலாம். மனுஷனா பிறந்திருக்கிறோம் நம்ம. அதுக்குதான் 51ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, என் தாய் என்னை துர்குணத்துல என்ன பண்ணாங்க, கர்ப்பம் தரித்தா. நான் பிறந்தத பாவத்துல தான் நான் பிறந்திருக்கிறேன். அந்த பாவமானது என்னை என்ன பண்ணுது, இழுக்குது. அதுதான் ஒரு மனுஷன் சொல்றாரு, பாட்டு கூட பாடிக்கிறார், பாவமோ என்னை என்ன இழுக்குதான், ஆனா அவருடைய கிருபையை என்னை தடுக்குது அப்படின்னு. அவர் கிருபை நம்ம என்ன பண்ணுதுன்னா எல்லாம். அப்புறம் ரோமன்ல கூட 5ஆம் அதிகாரத்துல பாவம் இறங்குற இடத்துல அவர் கிருபை என்ன ஆகுதுங்க, அதிகரிக்குது. அப்போ அவர் கிருபை என்னது, பாவம் செய்யும் ஆத்துமா 6:23 சொல்லும்போது ரோமன்ல சாபம் என்று சொல்றாரு. ஆனா பாவத்தின் சம்பளமும் மரணம். ஆனா அதையோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நித்திய, அப்புறம் பாருங்க வாசிங்க, ரோமர் 6:23 வாசிங்க. பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணமோ, தேவனுடைய கிருபை வரமோ, பாருங்க தேவனுடைய கிருபா வரமோ, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க அந்த நித்திய ஜீவன். போனாத்துல நம்ம எடுத்துக்கிட்டீங்களா இந்த சப்ஜெக்ட நம்ம பார்க்கும்போது ஒருவன் வரான், ஒரு பரிசேயன் வரான். வரும்போது நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தூரமா இல்லை, இப்ப நீ சமீபமா இருக்கிறாங்க. பார்த்தோமா, நம்ம பார்த்துருக்கீங்களா? நம்ம மார்க்ல பார்த்தோம். நம்ம அப்ப பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்கும்போது யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பலாம். பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். அங்க ஒரு போதகர் இருக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ள ஒரு போதகர். அவர் பத்தி நம்ம போனாக்கள் இருக்காரு, அதை பத்தி திரும்ப நம்ம அதை பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு சமீபமா இருக்கணும்னு யோவான் 3:3 2ல இருந்து கூட படிக்கலாம். பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, பாருங்க, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாதுங்களா, பிரவேசிக்க முடியாது. அது கீழே அப்புறம் மெய்யாகவே 2 வாட்டி சொல்றாருங்க, உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்புறம் பாருங்க, அதுக்கு நிக்கோதிமே, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருந்தா எப்படி பிறப்பான் அப்படின்றாங்க. இவர் கேட்கறது கூட நல்ல கேள்வியா இருக்குது. அதுக்கு பதித்திரமா இயேசு சொல்றத வார்த்தையை கூட நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. எப்படிப்பா நான் இவ்வளவு பெரியவன் ஆயிட்டேன், மறுபடியும் எப்படி தாய் வீட்டுல போய் நான் பிறக்க முடியுமா அப்படின்னா முடியுமா? அது முடியாதுன்னு தான். அப்படி இல்லாது கீழே அப்புறம் வாசிக்கலாம். பாருங்க, தாயின் கர்ப்பத்தின் 2ஆம் தரம் பிரவேசித்து பெருக்க கூடுமோ என்று யாரை கேட்கிறாரு? இயேசுக்கு கேட்கிறாரு. அப்படி அவர் சொல்றாரு. பாருங்க, இயேசு அவருக்கு பிரதித்திரமா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டார். பாத்தீங்களா, ஒருவன் ஜலம், ஜலம் என்றால் தண்ணி. நாம வேதத்துல இயேசு கிறிஸ்து கூட அவர் முழு ஞானஸ்தானம் எடுத்தார். அவருக்கு தேவனுடைய திட்டம், இது செய்வது தேவனுடைய நீதியா இருக்கிறது. அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா
யார்கிட்ட போய் எடுக்க